இப்போ நம்ம கிளாஸில் ஆரோ ஹெட் ஸ்மோக்கிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். பேட்டர்ன் பேப்பர் எடுத்துக்கிட்டோம், சுற்றி 1 இன்ச்சு விட்டுட்டோம். அது எதுக்காகனா அலவன்ஸ்க்காக. இப்போ பேட்டர்ன் போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் கோடு போட்டுக்கிறேன். கீழே 2 பாக்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 3 பாக்ஸோட சென்டர் பாயிண்ட்டையும் கீழே அந்த 2வது பாக்ஸில் கிராஸாக போட்டுக்கிறேன். இந்த சைட்லையும் கிராஸாக கோடு போகும். முக்கோண ஷேப் வந்துட்டா, ஆரோ மார்க் மாதிரி வந்துட்டா, திருப்பி 3 பாக்ஸ் தள்ளி அதே மாதிரி ஆரோ மார்க் பாக்ஸ் மாதிரி போடுறேன். இப்போ போட்டாச்சா. இப்போ இந்த இடையில நம்ம 3 பாக்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸில் இப்போ நம்ம ஆரோ மார்க் போடுறோம். இது சின்ன பேப்பராக இருக்கிறதால உங்களுக்கு பார்க்க பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். இதுவே பெரிய பேப்பராக இருந்துச்சுன்னா அந்த பேட்டர்ன் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த சைடில் 3 பாக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம போடலாம், ஆனால் இது இல்லை. இப்போ கீழே திருப்பி அந்த ஆரோ முடிகிற இன்ச்சில் 3 கோடு போட்டு ஆரோ மார்க் போடுறோம். இப்போ ரைட் சைடில் அந்த மாதிரி போடுறோம். இதுதான் பேட்டர்னு. இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ நான் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறேன்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பேப்பரில் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, 3, 4 இந்த 4 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் போட்டோம்னா பேட்டர்ன் வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துலேயும் போட போகிறோம். இந்த பேப்பர் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் எனக்கு. இப்போ கிளாத்தில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கிளாத்தில் நம்ம பேட்டர்ன் போட்டால் பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு, திருப்பி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு 3 இடத்துல ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஸ்டிச் பண்ணுறோம். திருப்பி செகண்ட் பாயிண்டில் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ தேர்ட் பாயிண்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு நூலை இழுத்தோம்னா 3 இடமும் ஜாயிண்ட் ஆகும். அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்த பிடிச்சி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக இழுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச், செகண்டாக ஒரு ஸ்டிச். கையில் ஊசி குத்தாமல் பார்த்து பத்திரமா போடணும். இப்போ 3வது நாட் ஊசி குத்தி 2 தடவை நூல் ஊசியில் சுற்றினோம்னா அது நாட்டு விழுந்துடும். இப்போ கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறோம். திருப்பி இன்னொரு தடவை சொல்ல நல்லா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஸ்டிச் பண்ணுறோம். ரெண்டாவது பாயிண்டில் ஸ்டிச் பண்ணுறோம். மூணாவது பாயிண்டில் இப்போ நூலை இழுத்தோம்னா 3 பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச், செகண்டாக ஒரு ஸ்டிச், தேர்டாக நாட் போட்டுருங்க. நூலை சின்னதாக வச்சு போடுங்க. நான் பெருசாக வச்சுருக்கேன், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய தடவை சிக்கு இருந்தாலும் எப்படி எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும்.
ஸோ அதனால் நான் பெருசாக வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போடுறீங்க அப்படின்னா நூலை சின்னதாக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கும் அவ்வளோதான் வராது, உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா பேட்டர்னும் நம்ம போட போகிறோம். போட்டோம்னா அதோட ஷேப் நமக்கு கிடச்சிரும். என்னோட கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியல டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இல்லை நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு சில எது புரியல அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் போட்டிருக்க ஸ்டார்டிங் வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க. நம்ம ஸ்டிச்சஸ் எதுக்கு ஒரு தடவைக்கு நம்ம 3 தடவை போடுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு நாட் போட்டோம்னா அது வந்து லேசாக இழுத்தாலும் அழுந்துடும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் 3 ஸ்டிச் கூட போட்டுக்கலாம், 4 கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக போகிறோமோ அந்தளவுக்கு தான் அது ஸ்ட்ராங்காக ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம போட்டு முடிக்க போகிறோம். அதோட பேட்டர்ன் வந்து துணி கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால பார்க்க கொஞ்சம் கச்சா முச்சா இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு கிளியரானது நான் லாஸ்ட்டாக நான் தனியாக கிளாத்தில் போட்டு வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஃபோட்டோவை ஜாயின் பண்ணுறேன். இப்போ திருப்பி பார்த்தோம்னா பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த மீனோட செதில்லாம் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கும். இது சின்ன கிளாத்துங்கிறதால உங்களுக்கு கிளியராக தெரியல. பெரிய கிளாத்தில் போட்டால் வீடியோ லென்த் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நான் சின்ன கிளாத்தில் போட்டேன். ஸோ அதனால் அது உங்களுக்கு கிளியராக தெரியல. நான் பெரிய கிளாத்தில் போட்ட ஃபோட்டோ வந்து இதை காமிக்கிறேன் பாருங்கள். பெரிய கிளாத்தில் போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும், மீனோட செதில் மாதிரி.